அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இது ஒரு 2 to 12 வோல்ட் பேட்டரி எலிமினேட்டர். நல்ல கம்பெனியோடையது. இது ஒரு காலேஜிலேருந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இந்த 2 to 12 வோல்ட் எலிமினேட்டர் வந்து 2 ஆம்பியர் உள்ளது. இந்த அவுட்புட் வரல, அதான் ஃபால்ட்டு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணால் ஏசி இண்டிகேட்டர் வருது, ஏசி லைன் வந்து உள்ளே வருது. இப்போ சப்ளை வோல்டேஜ் வருதா அப்படிங்கிறது இந்த டெர்மினலில் ப்ளஸ் மைனஸ் டெர்மினலில் நம்ம ஒரு மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணுறோம். மல்டிமீட்டரை வந்து 20 வோல்ட் ரேஞ்சில் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இது நெகட்டிவ், அது பாசிட்டிவ். அதுதான் சப்ளை வோல்டேஜ் வரல, ஜீரோவாகவே இருக்குது. நான் இப்போ டில்ட் பண்ணி பார்த்தாலும் சப்ளை வோல்டேஜ் வரல. அதனால் இப்போ சப்ளை வோல்டேஜ் இல்லை, அவுட்புட் வரல, ஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ உள்ளக்க வந்து ஒரு 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒரு சர்க்யூட் போர்டு இருக்குது, ஒரு சீரிஸ் ரெகுலேட்டர் ஐசி ஒரு ஹீட் சிங்கில் மாட்டியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஏசி வரக்கூடிய லைன் வந்து அந்த சுவிட்சுக்கு வருது. சுவிட்சு இண்டிகேட்டர் ஏறினால ஏசி லைன் உள்ளே வருது. ஆனால் அது டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரியில் அந்த 2 ஆரஞ்சு கலர் வயர், அது 2 தான் பிரைமரி. இந்த 2 பிரைமரியும் அப்படியே அந்த சுவிட்சுக்கு போயிருக்கு. அந்த சுவிட்சில் அந்த ஸ்லீவை கழட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இந்த பிரைமரி டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத மீட்டரில் செக் பண்ணுறோம். அப்படி மீட்டரில் செக் பண்ணும்போது மீட்டரில் இந்த கண்டினியூட்டி மோடு செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 லீடில் நம்ம செக் பண்ணும்போது ஒரு இந்த பிரைமரி அது 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர்னால ஒரு ஓம்ஸ் வந்து காமிக்கும். எவ்வளவு ஓம்ஸ் காமிக்கும், ஒரு 100 ஓம் 150 ஓம்ல காமிக்கலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு 78 ஓம் காமிக்குது. ஸோ அதனால் ப்ரைமரி நல்லாயிருக்கு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி நல்லாயிருக்கு. பெரும்பாலும் செகண்டரியில் ஃபால்ட் வராது. இப்போ இந்த சீரிஸ் ரெகுலேட்டர் ஐசி மட்டும்தான் நாம் எடுத்து செக் பண்ணணும். இப்போ அதை அன்ஸ்க்ரூ எடுத்து பார்க்குறோம். இப்போ கழட்டி பார்த்தாலே தெரியுது அந்த ஐசி வந்து பேர்ன் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக வந்து பேர்ன் ஆகி வெடிச்சு போயிருக்கு. அதனால் இப்போ நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த சீரிஸ் ரெகுலேட்டர் ஐசி இது வந்து LM317, நம்பர் வந்து LM317. இந்த ஐசியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நியூ ஒன் எடுத்து இதை கழட்டிட்டு இப்போ புது ஐசி, நியூ ஐசி எடுத்து இப்போ இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 லெக்கு பார்த்து அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் சால்ட்ரு பண்ணிடுறோம். சால்ட்ரு பண்ண பிறகு ஹீட் சிங்கலை மவுண்ட் பண்ணி அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி லோடு கொடுக்காம, அந்த ஐசி ஹீட் ஆகாமல் லோடு கொடுக்காம ஜஸ்ட் ஆன் பண்ணி அவுட்புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீட் சிங்கில் மாட்டி ஆன் பண்ணிக்கலாம். நம்ம மல்டிமீட்டரில் வந்து அந்த 20 வோல்ட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறோம். 20 வோல்ட் டிசி ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து இப்போ நெகட்டிவ் ப்ரோபாக அந்த டெர்மினல்லையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது பாசிட்டிவ் ப்ரோ வந்து ரெட்டில் டெர்மினலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கண்டினியூட்டி மாடல் இப்போ இருக்குது, அது வந்து நம்ம 20 வோல்ட் டிசி ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா ஞாபகம் வந்து கொஞ்சம் மினிமம் பொசிஷனில் வச்சுட்டாங்க. 4 வோல்ட் வருது. இப்போ நமக்கு 2 வோல்ட் வரணும். 4, நெக்ஸ்ட்டு 6, அடுத்து 8, அடுத்து 10, 12 இதெல்லாம் சரியாக இருக்குது. ஸோ இந்த இனிஷியல் வோல்ட்டு 2 வோல்ட் ஏன் வரல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாப் வந்து டில்ட் ஆகிருக்கு. இப்போ 2 வோல்ட் வருது. இதுதான் லீஸ்ட் பொசிஷன். அடுத்து 4 வோல்ட்டு, அடுத்து 6 வோல்ட்டு, அடுத்து 8 வோல்ட்டு, அடுத்து 10, அடுத்து 12. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அவுட்புட் வந்தாச்சு. அதனால் இப்போ வந்து ஃபால்ட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஃபால்ட்டு வந்து இந்த சீரிஸ் ரெகுலேட்டர்ஸ் LM317 தான், அதுதான் பேர்ன் ஆகிருக்கு. அதனால் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த புது ஐசியை அதே ஹீட் சிங்கில் எகைன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மாட்டிட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஃபால்ட்டு ஓவர். அப்போ எல்லாம் முடிச்சு ஆன் பண்ணிட்டோம், ஸ்க்ரூலாம் போட்டாச்சு. இப்போ எகைன் ஃபைனலாக இன்னொருக்கா நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஃபைனலைஸ் பண்ணிடலாம். இப்போ எகைன் ஏசி ஆன் பண்ணுறோம். மல்டிமீட்டரில் 20 வோல்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். இது நெகட்டிவ் ப்ரோபு, மல்டிமீட்டர் நெகட்டிவ் ப்ரோபு, இது மல்டிமீட்டர் பாசிட்டிவ் ப்ரோபு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஏசி இண்டிகேட்டர் எரியுது. 2 வோல்ட் வந்தாச்சு. ஸோ மினிமம் பொசிஷன் 2 வோல்ட் இருக்குது. அடுத்து 4 வோல்ட்டு, அடுத்து
6 வோல்ட்டு, அடுத்து 8, அடுத்து 10, அடுத்து 12. ஸோ அந்த எலிமினேட்டர் வந்து ஃபால்ட்டை சரி பண்ணிட்டோம். மீண்டும் வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.